சொல்லப்படாத தமிழர்களின் வலி கதி கலங்க வைத்த விக்ரம். தங்கலானுக்கு உயிர் கொடுத்த விக்ரம். பாரஞ்சித் இயக்கத்தில் கடந்த 2 வருடங்களாக செதுக்கப்பட்ட தங்கலான் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று வெளியாகியிருக்கிறது. விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி என பலர் நடித்திருக்கும் இப்படத்தை ஒட்டுமொத்த திரையுலகமும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்தது. கோலார் தங்கச் சுரங்கத்தில் வாழ்ந்த மக்களின் வலி, வேதனை, சொல்லப்படாத உண்மை ஆகியவற்றிற்கு விக்ரம் மூலம் உயிர் கொடுத்துள்ளார் ரஞ்சித். தற்போது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பெற்று வரும் இப்படத்தின் விமர்சனத்தை இங்கு காண்போம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் குழுவாக வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு பண்ணையாரின் கீழ் வேலை செய்யும் இவர்களை பிரிட்டிஷ்காரர் ஒருவர் தன் வேலைக்கு பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார். அதாவது அவர்களிடத்தில் தங்கம் இருப்பதை தெரிந்து கொள்ளும் அவர் மக்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி தன் பக்கம் இழுக்கிறார். அடிமை வாழ்க்கை வாழ்வதை விட என்னிடம் சுகபோகமாக வாழலாம் என்று சொல்லும் அந்த வார்த்தையை நம்பி விக்ரம் மற்றும் அவருடைய மக்கள் தங்கம் தேடும் வேலைக்கு செல்கிறார்கள். அந்த முயற்சி வெற்றி பெற்றதா? மக்களுக்கு என்ன நேர்ந்தது? ஆரத்தி யார்? விக்ரமின் போராட்டம் என்ன? போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறது இந்த தங்கலான். விக்ரம் என்னும் மகா கலைஞனின் நடிப்பை நாம் வியக்காத படங்களே கிடையாது. ஆனால் இந்த தங்கலானில் அவர் காட்சிக்கு காட்சி மிரட்டி கதிகலங்க வைத்திருக்கிறார். படம் பார்த்தவர்கள் இன்னமும் அந்த தாக்கத்திலிருந்து வெளிவரவில்லை. மேலும் இப்படத்திற்காக அவர் கொடுத்த அர்ப்பணிப்பு, உழைப்பு மெய் சிலிர்க்க வைத்துள்ளது. அதேபோல் பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி ஆகியோரின் கதாபாத்திரங்களும் நடிப்பும் நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியது. அந்த வகையில் ரஞ்சித் கதாபாத்திரங்களின் தேர்வை கச்சிதமாக கையாண்டுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக ஜி.வி. பிரகாஷ் படத்தின் இன்னொரு ஹீரோ என்று சொல்லலாம். ஏற்கனவே பாடல்கள் அனைவரையும் கவர்ந்து விட்டது. அதைத் தொடர்ந்து படத்தில் கதையோடு பயணிக்கும் பின்னணி இசையும், இடைவேளை காட்சியில் வரும் அந்த பிஜிஎம் என அனைத்தும் வேற லெவலில் இருக்கிறது. இப்படி படத்தில் பல நிறைகள் இருந்தாலும் ரஞ்சித் எந்த மாதிரியாக இந்த கதையை கொண்டு சென்றுள்ளார் என்பதில் சிறு குழப்பம் ஆடியன்ஸுக்கு வருகிறது. அதேபோல் படம் முடிந்த பிறகும் சில கேள்விகள் மூளையை குடைகிறது. அதற்கான தெளிவான விளக்கத்தை இயக்குனர் சரியாக கொடுக்கவில்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தமிழர்களின் சொல்லப்படாத வலியை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் ரஞ்சித். அதற்கு உயிர் கொடுத்திருக்கும் விக்ரம் இதன் மூலம் பல விருதுகளை தட்டி தூக்கி விடுவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆக மொத்தம் தங்கலான் விஷுவல் ட்ரீட். சினிமாவில் நிஜத்தில் நடந்த உண்மை கதையை படமாக எடுத்து வெற்றி கண்டுள்ளனர். சில காலங்களில் நடந்த நிகழ்வுகள் அல்லது ஒரு தனிநபரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை மையமாக கொண்டு சில படங்கள் வெளியாகி வெற்றி பெற்றிருக்கிறது. அவ்வாறு உள்ள 9 படங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். பாரஞ்சித்தின் இயக்கத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியாகி இருக்கும் தங்கலான் படம். விக்ரம் இந்த படத்திற்காக உயிரை கொடுத்து நடித்திருக்கிறார். கர்நாடகாவில் உள்ள கோலார் தங்கச் சுரங்கத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் தங்கலான் படம் எடுக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக வெற்றிமாறன் இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் பெரியார் வெற்றி பெற்ற படம் விசாரணை. இந்த படம் போலீஸ் கஸ்டடியில் இறந்த ஆட்டோ டிரைவர் எம். சந்திரகுமாரின் கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருந்தது. விஜய் சேதுபதியின் வித்தியாசமான நடிப்பில் வெளியான நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படமும் உண்மையான கதைதான். சில நேரங்களில் மட்டும் சுயநினைவை விளக்கும் இந்த கதாபாத்திரம் ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாரின் வாழ்க்கையில் நடந்ததாகும். எச். வினோத் மற்றும் கார்த்தி நடிப்பில் வெளியான தீரன் அதிகாரம் 1 மற்றும் பவீரா வழக்கில் நடந்த உண்மை கதையாகும். தமன்னா நடிப்பில் வெளியான கல்லூரி படத்தில் இடம்பெற்ற பஸ் எரிப்பு சம்பவம் தர்மபுரியில் உண்மையாக நடைபெற்றிருந்தது. சூர்யா நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற ஜெய்பீம் படம் பழங்குடி மக்கள் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டிருந்தது. பரத் மற்றும் சந்தியா நடிப்பில் வெளியான காதல் படம் உண்மையான 2 காதலர்கள் கதையை இயக்குனர் இயக்கியிருந்தார். பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் வெளியான வழக்கு எண் 18/9 படமும் நிஜ வாழ்வில் நடந்த கதையை அடிப்படையாக கொண்டு சேர்க்கப்பட்டிருந்தது. மேலும் ஒரு தந்தை மற்றும் ஆட்டிசம் குறைபாடு கொண்ட அவரது மகன் அர்ஜூரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம்தான் ஹரிதாஸ். இந்த படத்தில் ஸ்னேகா மற்றும் கிஷோர் நடித்திருந்தனர்.